சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ரெண்டும் எங்களுடைய தமிழர் பகுதியில் இடம்பெற்ற விஷயங்களாக ஊடகங்களில் அல்லது சமூக ஊடகங்களில் நேற்று இன்று பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்களாக தான் இந்த 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று 19 வயதான மாணவனால அல்லது அண்ணனால தங்கை கற்பமாக்கப்பட்ட விஷயம் ஒன்று முல்லைத்தீவு பகுதியில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுறது. இன்னொன்று வடபகுதியில் பணியாற்றுகின்ற வங்கி ஊழியர் ஒருவர் அதாவது குறிப்பாக பெண் வங்கி ஊழியர் இன்னொரு பெண்ணோடு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விட்டுட்டு ஓடிவிட்டாங்க. அந்த 2 விஷயம் இருக்கிறது. ரெண்டும் நான் இது விழிப்புணர்வு என்கின்ற அடிப்படையில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். யாருக்காவது தேவை செஞ்சு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போவே நீங்கள் வீடியோ இதிலேயே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். யாரையும் வற்புறுத்தி நான் வீடியோ பார்க்க சொல்லலை. ஆனால் நாளை இவ்வாறான சம்பவங்கள் உங்களோட வீடுகளிலும் இடம்பெறலாம். அதற்காக இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட முடிவுகளை கருத்துக்களை நீங்கள் எனக்கு கீழே சொல்லலாம். நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரிய பகிர்வுகள் உங்களுக்கும் பகிரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மீடியா துரோகம் 01@gmail.com என்கின்ற என்னுடைய இமெயில் இருக்கிறது. அல்லது தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுல வாங்க. கால் பண்ணாதீங்க, ஆன்சர் பண்ண மாட்டேன். 003375151251 என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம். அதில் உங்களுடைய ஏதாவது பிரச்சனைகள் நான் பகிரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எழுதி அனுப்புங்க. நிச்சயமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது விஷயம், ஒரு 19 வயது சகோதரனால அவருடைய தங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 வயசு தங்கை தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட பெண்மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பருவமடையாக்கும் முன்னரே அவருடைய அண்ணரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், குறிப்பிட்ட அந்த சகோதர சகோதரிகளினுடைய தாய் தந்தையர் இருவரையுமே விட்டுட்டு போய்விட்டார்கள் அப்படி என்று சொல்லியும், அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட அந்த சகோதரர் சித்தியாரோடு வசித்து வந்தார் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த சகோதர சகோதரிகளினுடைய தந்தையார் போரில் இறந்து விட்டார் அப்படி என்றும், தாயார் வேறொரு திருமணம் செய்ததன் விளைவாகத்தான் இவர்கள் இருவரும் இன்னும் அவங்களுடைய தாயாருடைய சித்தியாரோடு வசித்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட அந்த சகோதரி மருத்துவ சிகிச்சைக்காக வைத்தியசாலையை கொண்டு போன பொழுது அந்த 17 வயசு மாணவி கர்ப்பமான விஷயம் தெரிய வருகிறது. இந்த நேரத்தில் வைத்திய அதிகாரிகள் இது சம்பந்தமாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது அண்ணனும் தங்கையும் இருவருமாகவே நீண்ட காலமாக உடல் ரீதியான தொடர்பில் இருந்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லியும், குறிப்பாக 12 வயசுல இருந்த அந்த குறிப்பிட்ட சிறுமி பருவமடைவதற்கு முன்னரே தமையன் 17 வயதாக இருக்கின்ற பொழுதே உடல் ரீதியான பாலியல் துன்புறுத்தலை குறிப்பிட்ட சகோதரி எதிர்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் மருத்துவ சிகிச்சைகளின் பின்னர் இது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. சரி, இதுக்கு உண்மையான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், 35 வயதான தனியார் வங்கியில் பணியாற்றுகின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய 2 வயசு ரெண்டு குழந்தைகளையும் விட்டுட்டு 21 வயசு பெண் ஒருவரோடு ஓட்டம் பிடித்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. இது சம்பந்தமாக வெளியாக என்ன செய்தியாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், குறிப்பிட்ட அந்த 21 வயசு யுவதி மன்னார்ல இருந்து வடபகுதியில் வேலை செஞ்சிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் வேலை செஞ்சிருக்கிறாங்க ஒரு பல்பொருள் அங்காடியில். இந்த பல்பொருள் அங்காடியில் இந்த வங்கியிலிருந்து வருகின்ற பெண்மணியும் என்னென்னா அங்கே போய் பொருட்கள் வாங்கி அவரோட பழக்கமாகிறது. அந்த பெண்மணியினுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து தொலைபேசி இலக்கத்துக்கு கால் பண்ணி அவங்கள சாமான் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நட்பு ரீதியாக இருவருமே பழகியதாகும். அதுக்கப்புறமாக இப்பொழுது காணவில்லை அப்படின்னு சொல்லி இவர்கள் என்ன நோக்கத்துக்காக பழகினார்கள் அப்படி என்றது குறித்து இதுவரைக்கும் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட வங்கியில பணியாற்றுகின்ற பெண்மணி அந்த 2 பிள்ளைகளுடைய தாயார் தன்னுடைய கணவனுக்கு குறுந்தகவல், அதாவது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்ல விட்டுருக்காங்க. என்னுடைய பிள்ளைகளை உனக்கு பராமரிக்க கஷ்டமா இருந்தா என்னுடைய தாயாரோடு ஒப்படைக்குமாறும் தன்னை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனக்கு ஆண்களோடு வாழ்வதற்கு பிடிக்கவில்லை
என்கின்ற குறுந்தகவலை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமாக தொலைபேசி துண்டிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் குறிப்பிட்ட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் வாகன சாரதியாக பணியாற்றுகிறார். வாகன சாரதியாக பணியாற்றுவது மட்டுமில்லாமல் தன்னுடைய மனைவி சம்பந்தமான தகவலை தேடி குறிப்பிட்ட வங்கிக்கு சென்று என்னுடைய மனைவி பற்றிய தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது உங்களுடைய மனைவி வந்து கொழும்பு பகுதியில் வந்து தென்பகுதிக்கு வந்து பணிமாற்றம் பெற்று அங்கு சென்று விட்டார் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நபர் ஊடகங்களிடம் தகவல் தெரிவிக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவி திருமணமான காலப்பகுதியிலேயே வந்து தன்னோடு இருக்கின்ற நெருக்கத்தை விட இளம் பெண்களோடு அளவுக்கு அதிகமான நாட்டத்தில் இருப்பதாகவும் இவ்வாறான நாட்டத்தில் இருந்தது வந்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிந்தும் தன்னை வந்து ஏமாற்றி திருமணம் முடித்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட கணவர் வந்து சொல்லியிருப்பதாக ஊடகங்களில் சொல்லப்படுறது. அந்த பிள்ளைகள் 7 வயசு 5 வயசு 2 பிள்ளைகள் தற்பொழுது கணவனோடு இருப்பதாகவும் கணவர் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பதாகவும் அவர் வேலையை விட்டுட்டு இப்போ பிள்ளைகளை பராமரிப்பதாகவும் சொல்லப்படுறது. பிள்ளைகளோடு வீட்டில் நிற்பதனால அவருடைய வேலை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுறது. இவ்வாறான தவறான நடவடிக்கைகளில் தங்களுடைய பெண் பிள்ளைகள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்ற பொழுது எதுக்காக தன்னை போல ஒரு நல்ல ஆணினுடைய வாழ்க்கையை ஏமாற்றி இப்படி திருமணம் செய்வது மட்டுமில்லாமல் 2 பிள்ளைகளை பெரும் வரைக்கும் பொறுமையாக இருக்கிறார்கள். முதல் திருமணத்துக்கு முன்னரே தங்களிடம் வந்து இது சம்பந்தமான கருத்துக்களை தன்னிடம் சொல்லியிருந்தால் தானே விட்டு விலகி விட்டு தன்னுடைய வாழ்க்கையை தான் பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படியான பெண்கள் யாராவது பெற்றோருக்கு தெரிகின்ற பட்சத்தில் வந்து தயவு செய்து எங்களை போல ஆண்களை வந்து ஏமாற்றி அல்லது இந்த பிள்ளைகளை பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளை நடுவீதியில் விட்டு செல்கின்ற விஷயத்துக்கு வந்து தயவு செஞ்சு யாருமே உடன்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட கணவர் வந்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. உண்மையில வேதனைக்குரிய ஒரு விஷயமாக 2 விஷயம் வந்து பார்க்கப்படுது. 2க்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த கைபேசி பயன்பாடு அல்லது இந்த இணையத்தினுடைய பயன்பாடுகளாம் 2ஐயும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 2க்கான காரணங்களாகவும் இருக்கிறது. இந்த செய்தி உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா அதை கடந்து ஆனால் ஊடக பரப்பில் அல்ல சமூக ஊடக பரப்பில் நிறைய பேர் இந்த செய்தியை வந்து பகிர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் நானும் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் வந்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் வந்து இந்த ஆரம்பத்தில் அண்ணன் தங்கை அந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது அதுக்கப்புறமாக வந்த இந்த கணவன் மனைவி இந்த 2 பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி இதுக்கு அடிப்படை காரணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய இந்த நவநாகரிக உலகத்தில் கைக்குள் இருக்கின்ற கைபேசி பயன்பாடு அல்லது கைபேசியினுடைய தொடர்பு இதுகளால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு 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 சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவர்களாக இருந்தாலும் சரி அல்ல சமூக ஊடகங்கள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் நார்மலாக நீங்கள் அங்கே இருக்கிற சவர்களுக்கும் தெரியும், நீங்கள் இங்கேருந்து போகிற சவர்களுக்கும் தெரியும். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஒரு ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதுகளுக்குள்ள வந்து இவ்வாறான தவறான வீடியோக்கள் நிறைய ரீல்ஸாகவே வந்து கொண்டு இருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இந்த ஃபோனுகளில் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை விட சில பேர் வந்து பிளாக் பண்ண வச்சுருப்பாங்க. இது எப்படியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்த வீடியோக்கள் வருகின்ற பொழுது இதை வந்து ஒவ்வொருடைய மனசையும் வந்து மாற்றுவதற்கு அடிப்படை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணையத்தினுடைய பயன்பாடாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் இந்த 2வது விஷயம் வந்து பார்க்கின்ற பொழுதும் சரி 1வது விஷயம் பார்க்கின்ற பொழுதும் சரி எங்களுடைய ஈழ போராட்டத்தில் எங்களுடைய ஈழ போராளிகளினுடைய கையில் எங்களுடைய பகுதி வடபகுதி இருக்கின்ற பொழுதும் இவ்வாறான பிறழ்வுகள் சில சமூக பிறழ்வுகள் எதுவுமே இல்லை. எல்லாமே சரியான கட்டுப்பாடோடும் சரியான கடப்பாடோடும் எல்லாமே வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் கூட யாழ் நகர பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய இந்த ஆணும் பெண்ணும் அதாவது வந்து என்னென்னு சொல்கிறது மாற்றுப்பாலினத்தினவர்களுடைய அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்வது பேரணி செய்வது இவ்வாறான வேலைகளில் வந்து ஈடுபடுகின்ற போது சமுதாயம் இதனை அங்கீகரிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே வந்து உண்மையில் இருக்கிறது. இப்போ அந்த அண்ணன் தங்கை பிரச்சனை வந்து நாளைக்கு ஒரு சமுதாயத்தில் வருகிற பொழுது அந்த தங்கையை அந்த சகோதரிக்கு அந்த குழந்தை அந்த மாணவி 17 வயசு மாணவிக்கு நாளைக்கு யார் திருமணம் முடிப்பார்கள், இவற்றை எப்படி மூடி வரைச்சு திருமணம் முடிக்கிறது. அதே மாதிரி இந்த சகோதரனுடைய இந்த கணவனுடைய மனைவி போயிட்டான்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் 2னுடைய வாழ்க்கை எவ்வாறாகும். அது மட்டும் இல்லாமல் நாளை அது 2 பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்கு இன்னொரு வாழ்க்கை துணையை தேடுகின்ற போல அதில் வந்து எவ்வளவு கதைகள் பின்னால் கதைப்பாங்க. இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த இப்படியான விஷயங்களால் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் வேறு விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தால் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோட தொடர்பு, கணவன் வேறொரு தொடர்பு, மனைவி வேறொரு தொடர்பு இப்படியான விஷயங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அண்மை காலங்களில் இப்படியான கேவலமான சமூக பிறழ்வான விஷயங்களை வந்து நாங்கள் கேட்கறது அப்படின்றது உண்மையில காது கூசுகின்ற ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ பார்க்கின்ற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல்
இவ்வாறான சம்பவங்களை எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், அவங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்றத இங்கே இதை வந்து இலங்கையில் அல்லது இது ஒரு செய்தியாக கடந்து போகலாம். நீங்கள் வெளிநாடுகளையும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடுகளில் வந்து எல்லாமே நேரடியாக நான் இங்கே சட்டம் அனுமதிக்கிறது. இப்போ எங்கள் நாட்டில் வந்து இலங்கையில் இதுக்கான சட்டம் வரலன்னு நினைக்கிறேன். வெளிநாடுகளில் சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை நான் நிறைவாக சொல்கிறேன். அது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது உங்களுடைய பிள்ளைகள் யாராக வேண்டி இருந்தாலும் இவர்கள் கைபேசியில் சமூக வலைத்தளங்களில் என்ன செய்கிறார்கள், எப்படி என்ன பண்ணுறார்கள், எவ்வளோ சமூக வலைத்தளங்களில் பார்க்குறார்கள், என்னென்ன விஷயங்கள் பார்க்குறார்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அவதானமாக இருங்க. எங்களுடைய குழந்தைகளும் நாளைக்கு தரம் மாறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இங்கே வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி இருக்கின்ற பெற்றோரினுடைய பெரிய ஒரு பிரச்சனை சாதி மதம் திருமணம் முடிப்பதோ அல்லது வந்து இங்கே வெள்ளக்காரர்களை போய் கல்யாணம் முடிப்பதோ அல்லது வந்து வயசு கூட இந்த திருமணம் முடிப்பது இது பிரச்சனை கிடையாது. ஒரு ஆண் பிள்ளையை பெற்றது ஒரு பெண் பிள்ளையை திருமணம் முடிக்கணும், ஒரு பெண் பிள்ளையை வச்சிருப்பவர்கள் அந்த பெண் ஆணை திருமணம் முடிக்கணும் என்கின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு பெற்றோர் வந்திருக்கிறது. அப்படின்றதும் இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களால் பெரிய கவலையாக தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் கனடாவில் வந்து உங்களுக்கு தெரியும், பெண்ணும் எங்களுடைய இலங்கை சேர்ந்தவங்க பெண்ணும் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நான் இங்கிலாந்திலையும் இதே சம்பவம் நடந்திருக்கிறது. இப்படியான விஷயங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய பெற்றோர் மிக மிக வேதனையாக இருக்கிறார்கள். எங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் எதாவது வெள்ளக்காரியாக இருந்தாலும் சரி யாரையா இருந்தாலும் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் போதும், ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆணை திருமணம் செய்தால் போதும் அப்படின்ற நிலையில் இன்றைக்கு எங்களுடைய பெற்றோரும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது மிக வேதனைக்குரிய விஷயம். இல்லை யாராவது பார்க்குறவர்கள் குரங்குத்தனம் அல்லது வந்து கேவலமான கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் இதுதான் உண்மை, யதார்த்தம். புரிஞ்சு கொள்ளுங்கள். இதை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.